Hey everyone, welcome to our first video of Excel tutorial series for beginners. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேசிக் நேவிகேஷன் இன் எக்ஸல் இன்டர்ஃபேஸ். ஸோ ஒரு எக்ஸல்குள்ளே என்னென்ன நேவிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பேசிக் ஓவர்வியூ மட்டும் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, எக்ஸல்னா என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இட்ஸ் ஜஸ்ட் அ பேசிக். இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய இதை வந்துட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்க போகிறோம். வி பிளான் ஃபார் அ 10-minute வீடியோ. இந்த 10-minute வீடியோவில் என்ன கவர் பண்ண முடியுமோ அதை மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இல் ஸ்டார்ட் ஃப்ரம் தி டாப் ஹியர். ஸோ அந்த டாப் ஆஃப் தி எக்ஸல் இன்டர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேலே இங்கே டாப்பில் தெரியுது இல்லையா, இதுக்கு பேர் வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே மேலே வச்சுக்கலாம். ஸோ அடிஷ்னலாக இங்கே ஒரு கஸ்டமைஸ் டூல் பார் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் மேலே வந்துடும். இப்போ ப்ரீவியஸ்லி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேவ், அன்டூ, ரீடூ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு டிக்காக இருக்குது. ஸோ அது அவைலபிளாக இருக்குது. இப்போ நியூங்கிறத கிளிக் பண்ணோம்னா அந்த நியூங்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே வந்துடும். சிமிலர்லி வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும், இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஆப்ஷன்ஸ் வேணும்னா மோர் கமெண்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் நேவிகேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் திங், செகண்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ரிப்பன். ஸோ ரிப்பன்கிறது பேசிக்கலி இதில் இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸ் தான் காட்டுது. ஃபைல், ஹோம், எனி சாஃப்ட்வேர் எடுத்திங்கன்னா அதில் இந்த மாதிரி மல்டிபிள் மெனு ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஃபைல்குள்ளே நிறைய லிஸ்ட் டவுன் பண்ணி நிறைய மெனூஸ் இருக்கும். சிமிலர்லி ஹோமில் இருக்குது, இன்சர்ட்டில் இருக்குது, பேஜ் லேஅவுட், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த ரிப்பனில் இருக்கும். ஸோ இந்த ரிப்பன்கிறது ஒரு கமாண்ட் சென்டர் மாதிரி. இந்த சென்டருக்குள்ளே தான் எல்லா ஆப்ஷன்ஸுமே, இந்த எக்ஸல்குள்ளே நம்ம யூஸ் பண்ண போகிற எல்லா ஆப்ஷன்ஸுமே இதுக்குள்ளே தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஃபார்முலா பார். ஃபார்முலா பாருங்கிறது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஒரு சின்ன பாக்ஸ், ஒரு பெரிய பாக்ஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த பெரிய பாக்ஸ் தான் வந்துட்டு ஃபார்முலா பார்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு கண்ட்ரோல் பேனல் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்ப்யூட்டரோட கண்ட்ரோல் பேனல் மாதிரி. ஸோ இந்த எக்ஸல்குள்ளே நீங்கள் என்ன டேட்டா கொடுக்குறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஃபார்முலா பாரில் வரும். இது அட்ரஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்முலா பார்க்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸ்னால் என்ன, காலம்ஸ்னால் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இட் மேட் அப் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ ரோஸ்னால் என்ன, ஹரிசாண்டல் லைன்ஸை ரோஸ்னு சொல்லுவோம், வெர்டிக்கல் லைன்ஸை காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். சிமிலர்லி இங்கே எக்ஸல்லையும் அதே மாதிரி தான். ஹரிசாண்டலாக இருக்கிற இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரோஸ்னு சொல்லுவோம். ஸோ ரோஸ்க்கு இங்கே நம்பரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 லெஃப்ட்டில் நம்பர்ஸ் இருக்கா, அது தெரியுது பார்த்தீங்களா, அது நம்பரிங் சிஸ்டம் ரோஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ காலம்ஸ்க்கு ஆல்ஃபாவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஏபிசி வருது. ஸோ அது முடிகிறது பார்த்தீங்கன்னா ரைட்டில் கடைசியில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸ்எஃப்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலம் 16T84 காலம்ஸ் இருக்குது. ரோஸ் 10 4 8 5 7 6 ரோஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ ரோஸ்லேயே நம்ம டேட்டா யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் தெரியல. டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரிக்குயர்மெண்ட். எவ்வளோ டேட்டா நம்மளால் வைக்க முடியுமோ அவ்வளோ டேட்டா வந்துட்டு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அடுத்தது நேம் பாக்ஸ்க்கு போயிடலாம். ஸோ நேம் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸ் பார்த்தோம், ஆல்ஃபபெட்டிக்கலாக இருக்குது. அண்டு ரோஸ் நியூமரிக்கலாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல தான் ஒரு செல் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. நீங்கள் வந்து நடுவில் இங்கே கிளிக் பண்ணுறேன் இல்லையா, இதை வந்துட்டு ஒரு செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மல்டிபிள் செல்ஸ் சேர்ந்தது தான் ஒரு டேபிள். ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் செல்லுக்கு ஒரு நேமிங் வேணும் நமக்கு. அதை நேம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நேம் பாக்ஸில் உங்களுக்கு அது விசிபிளாக தெரியும். அது எப்படி இருக்குன்னா ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்குது. ஸோ எஃப் வந்துட்டு காலம்லேருந்து எடுத்துகிட்டு நம்பர் 3ங்கிறத ரோலேருந்து எடுத்துக்கிட்டு F3 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது ரிவர்ஸில் வராது, 3Fன்னு வராது, F3ன்னு தான் வரும். ஸோ இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், K6ன்னு சொல்லிட்டு. இது டிஃபால்ட்டாக இருக்கிற நேமிங் சிஸ்டம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இந்த நேமை மாற்றணும், பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ரேஞ்சு இதை செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு 15 செல்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த 15 செல்லுக்கு மட்டும் தனியாக நான் ஒரு நேம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்துட்டு தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறது ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் செல்லுக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸுக்கு வந்துட்டு நேம் கிடையாது. ஸோ அந்த நேமை வந்துட்டு நீங்கள் தான் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு என்ன கொடுக்குறேன்னா ரேஞ்ச் அப்படின்னு கொடுக்குறேன்னா, இப்போ இதை நான் அடுத்த இடம் செலக்ட் பண்ணுறப்ப இது ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் காட்டும். ஓகேவா? நேம் பாக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுட்டிங்களா? நெக்ஸ்ட்டு போகிறது செலக்டிங் எ செல் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு இடத்துல எந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த எக்ஸல் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு செல்லு செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அது செலக்டிங் எ செல். ஒரு சிங்கிள் செல்லை செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் மல்டிபிள் செல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம், மவுஸ் கர்சர் யூஸ் பண்ணலாம். மவுஸ் யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் நவுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ இது செலக்ட் ஆகுது.
ஓகேவா? இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் இந்த பர்ட்டிகுலர் டேபிள வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே. ஸோ இதுவே கீபோர்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல மவுஸ் கர்சரை வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ரைட் ஆரோ கொடுக்கலாம். ரைட் ஆரோ கொடுத்தா ரைட்டில் செலக்ட் ஆகும். லெஃப்ட் ஆரோ கொடுத்தா லெஃப்ட்டில் செலக்ட் ஆகும். சிமிலர்லி அப் ஆரோ அண்ட் டவுன் ஆரோ அதெல்லாம் வந்துட்டு பிடிச்சிட்டு நீங்கள் செலெக்ஷன் வந்துட்டு கொடுத்துக்கலாம். எந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் வேணுமோ. ஸோ அடுத்தது கண்ட்ரோல் அண்ட் ஏரோஸ் கீஸ். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு நீங்கள் ஏரோ கீ வந்துட்டு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் டேட்டா ஜம்ப் ஆகி செலக்ட் ஆகும். லைக் இப்போ ஹோமில் குயிக் ஆக்சஸ் டூல் பாருங்கிறது இப்போ செலக்ட் ஆகிருக்கு. நான் இப்போ செலக்ட் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் வீடியோங்கிறதுக்கு ஜம்ப் ஆகி நான் போகணும். அப்படிங்கிற பட்சத்தில் மவுஸ் வச்சு நான் டேரெக்டாக இங்கே வரலாம். இல்லை கீபோர்டு வச்சு வரணும்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு டவுன் ஆரோ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கீழே ஜம்ப் ஆகி வந்துடும். ஸோ செல் செலெக்ஷன் ஷார்ட்கட்ஸில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் இதை கொடுத்தோன்னா என்டையர் காலமும் செலக்ட் ஆகும். இதுக்கு ஆப்போசிட் தான் ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ். ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா என்டையர் ரோவும் செலக்ட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஏரோ கீஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் குயிக்காக லைக் இப்போது கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்தா என்டையர் காலம் செலக்ட் ஆகுது. பட் எனக்கு என்டையர் காலம் செலக்ட் ஆக தேவையில்லை. ஒன்லி இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிற இந்த டேட்டா மட்டும் எனக்கு செலக்ட் ஆகணும்னு சொன்னால் மவுஸ் வச்சு இப்படி செலெக்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல உங்களோட ஃபஸ்ட் டேட்டா பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னா இங்கே செலக்ட் ஆகும் இது வரைக்கும். ஓகேவா? இது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏரோஸ் கீஸ்க்கான யூஸ். அண்டு யூனிவர்சல் ஷார்ட்கட் இங்கே இருக்குது. கண்ட்ரோல் ஏ அப்படிங்கிறது. கண்ட்ரோல் ஏ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா என்டையர் டேட்டா செட்டில் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இங்கே வந்துட்டு என்டையர் ஒர்க் புக்கே செலக்ட் ஆகலை. ஜஸ்ட் நமக்கு டேட்டா எங்கே இருக்கோ அது மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இன்னொரு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்டையர் புக்கே வந்துட்டு செலக்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? இது ஃபைன். நெக்ஸ்ட்டு ஷீட் டேப்ஸுக்கு போயிடலாம். ஷீட் டேப்ஸ் உங்களுக்கு கீழே இருக்குது. டேப் நேம் வந்துட்டு ஷீட் 1ன்னு இருக்குது. இதில் மல்டிபிள் ஷீட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு நோட் புக்கில் மல்டிபிள் பேஜஸ் இருக்கும்ல அந்த மாதிரி தான். ஸோ மல்டிபிள் டேப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணலாம். இதுக்கு ஷார்ட்கட் கீஸ்லாம் இருக்குது. ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஷீட்டாக வந்துட்டு க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது ஷீட் 1. ஸோ அடுத்தடுத்த ஷீட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்தந்த ஷீட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ அந்த ஷீட்டுக்கு கலரிங் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். இங்கே டேப் கலர்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ரீநேம் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இந்த ஷீட் டேப்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று நேவிகேட்டிங் பிட்வீன் ஷீட்ஸ். ஸோ ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு சிம்பிள் மவுஸ் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஷார்ட்கட்ஸு கண்ட்ரோல் பேஜ் அப் அண்ட் கண்ட்ரோல் பேஜ் டவுன் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் முன்ன பின்ன வந்துட்டு போயிட்டு வரும். ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் இதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஸ்டேட்டஸ் பார். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். ஸோ அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கீழே இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இப்போ பிளாங்காக இருக்குது, எதுவுமே இல்லை. பிகாஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற செல் எம்டியாக இருக்குது. அதனால் ஸோ இப்போ பர்டிகுலர் டேட்டா இவ்வளோ டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத இங்கே காட்டும் உங்களுக்கு. ஸோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 15ன்னு இருக்குது. ஓகேவா? இது ஆல்ரெடி எனக்கு இங்கே 1 to 15 ரோஸ்லேயே காட்டுது. அப்புறம் இதுக்கு இங்கே 15ன்னு காட்டணும்னு சொன்னால் நடுவில் சம்டைம்ஸ் வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கலாம். ஸ்பேஸ் இருந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணோன்னு சொன்னால் சேம் 15 தான் காட்டுது. பட் இங்கே நம்பர் ஆஃப் ரோஸில் 16ன்னு காட்டுது. ஓகேவா? இது வெறும் கவுண்ட் மட்டும் தான் காட்டுமா அப்படின்னு சொன்னால் கிடையாது. ஸோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் சம் இருக்குது, மேக்ஸிமம் இருக்குது, மினிமம் இருக்குது, ஆவரேஜ் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு குயிக்காக அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பட் இதனால் பெரிய யூஸ்னு எதுவும் சொல்ல முடியாது. ஜஸ்ட் குயிக்காக வந்துட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். எவ்வளோ டேட்டா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு. இது டெக்ஸ்ட்டாக இருக்கிறதுனால கவுண்ட் காட்டுது. இதுவே நம்பர்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஐ வில் புட் சம் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் ஹியர். ஸோ இதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் கவுண்ட் 4 காட்டுது அண்ட் சம் 21 காட்டுது. ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு மினிமம் மேக்ஸிமம் வேணும் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ரிக்குயர்மெண்ட்டை பொறுத்து தான். இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இது நேவிகேஷன் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம பண்ணது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் நான் என்ன பண்ணணும் அதையே செக் பண்ணலாம். அது இல்லாமல் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் பார் இஸ் ஓவர் அண்ட் ஸ்க்ரோலிங் அண்ட் ஜூமிங் போடுறோம். ஸ்க்ரோலிங் இந்த பர்டிகுலர் டேட்டாவை ஜூம் பண்ணுறதுக்கு பாட்டம் கார்னரில் ரைட் கார்னரில் என்ன இருக்குன்னா ஜூம் ஸ்லைடர் இருக்குது. இதில் கொடுத்தோன்னா
ஜூம் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்க்ரோல் கொடுக்கலாம். அதை கொடுத்தாலும் ஜூம் இன் ஆர் ஜூம் அவுட் இதெல்லாம் ஆகும். ஸோ இதில் பெருசாக சொல்கிறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்தது கண்ட்ரோல் எஃப். கண்ட்ரோல் எஃப் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். கண்ட்ரோல் எஃப் அண்ட் கண்ட்ரோல் ஜி இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு மாதிரி சேமாக தான் ஆக்ட் பண்ணும். ஸோ கண்ட்ரோல் எஃப் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம கொடுத்து இங்கே தேடலாம். உள்ள ஒரு லார்ஜ் டேட்டா செட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த லார்ஜ் டேட்டா செட்டில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நான் தேடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம போடலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஷிஃப்ட் அப்படிங்கிறத நான் தேடுறேன் அப்படின்னு சொன்னால் ஷிஃப்ட்டுங்கிறத போட்டு நம்ம தேடலாம். ஷிஃப்ட் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அடுத்தடுத்து ஷிஃப்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இங்கே ஃபைண்ட் ஆல் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இதில் இருக்கிற மொத்த டேட்டாவையும் உங்களுக்கு காட்டும். மொத்தமாக 3 அக்கரன்சஸ் இருக்குது. 3 செல்ஸில் ஃபவுண்ட் ஆகுது. அந்த 3 செல்ஸ்க்கான அட்ரஸஸும் இங்கே இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம அட்ரஸ் எப்படி அது காமிக்குதுங்கிறத பார்த்தோம்னா B6 அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு காட்டுது. அடுத்தது C7 அதுக்கப்புறம் D7 அப்படிங்கிறதெல்லாம் காட்டுது. இதுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள்லாம் இங்கே போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு அதெல்லாம் எப்படி வந்துட்டு எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுவோம், அதோட எதுக்காக அந்த டாலர் சிம்பிள்லாம் போட்டிருக்காங்கிறத ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இல்லை இந்த ஃபைண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரிப்ளேஸ்னு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஷிஃப்ட்டுங்கிறத வந்துட்டு வேறு ஏதாவது வேர்டு கொடுத்து நம்ம ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரிப்ளேஸும் பண்ணலாம். ஸோ இதே வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்துட்டு ஷிஃப்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ ரிப்ளேஸ் ஆல் கொடுத்தா இதில் இருக்கிற எல்லா அக்கரன்ஸும் ரிப்ளேஸ் ஆகும். ரிப்ளேஸ்னு மட்டும் கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் செலக்ட் ஆகிருக்க செல்லு மட்டும் ரிப்ளேஸ் ஆகும். ரிப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். எல்லா இடத்துலையுமே ஆல் டன் வி மேட் 3 ரிப்ளேஸ்மெண்ட்ஸ்னு வந்துடுச்சு. ஓகே. ஸோ இது கண்ட்ரோல் எஃப்க்கு. கண்ட்ரோல் ஜி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். என்னென்னு பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி நம்மள்ட்ட ரேஞ்ச் இருக்குது. ஒரு ரேஞ்ச் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் செலெக்ஷன் பண்ணணுன்னா அதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ A12 A13 அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரெஃபரன்ஸ் டேபிள்ஸ். அந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் போனீங்க, அந்த பர்டிகுலர் செல்லுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு கோ டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இதில் ஸ்பெஷல்னு இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு நிறைய இடத்துல வந்துட்டு இந்த ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு சின்ன டேட்டா செட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கோ டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் கமெண்ட்ஸை கிளிக் பண்ணி கான்சனன்ஸை கிளிக் பண்ணி ஃபார்முலாஸ் பிளாங்க்ஸ் அதெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அது எப்படி வந்துட்டு செலக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பிகினர் சீரீஸுங்கிறதுனால ரொம்ப வந்துட்டு டீட்டெயில்டாக நம்ம இதுக்குள்ளே போக தேவையில்லை. ஒரு லார்ஜ் டேட்டா செட்டை வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம எப்படிங்கிறது. ஸோ கோ டு ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒர்க்கிங் வித் மல்டிபிள் விண்டோஸ். ஸோ வியூவில் பேசிக்லி ஜஸ்ட் இது ஒரு வியூக்கு தான். நம்ம ஸ்க்ரீன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வியூவில் போயிட்டு அரேஞ்ச் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அரேஞ்ச் பண்ணுறப்ப 2-3 விண்டோஸ் இருக்குது. அதை வந்துட்டு ஹரிசாண்டலாக மேலேயும் கீழேயும் வச்சு பண்ணணுமா, வெர்டிக்கலாக வச்சு பண்ணணுமா, கேஸ்கேடிங்னா ஒன் பிலோ தி அதர் அப்படியே வரிசையாக வரணுமா, அந்த ஆப்ஷன் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது காட்டும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் அவர் ஃபஸ்ட் வீடியோ. நேவிகேஷன் பற்றி ஓரளவு தான் பார்த்துருக்கோம். இது ஃபுல்லாக இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கல. ஜஸ்ட் சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ எகெயின் நான் சொல்கிறது வந்துட்டு திஸ் இஸ் ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ஸோ அட்வான்ஸ்டுன்னு போகிறப்ப இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம பார்த்துட்டு எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். பட் இது பிகினர்ஸுங்கிறதுனால ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு தேவைப்படுமோ ஆஸ் அ பிகினராக அதை மட்டும் பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். வி பிளான் ஃபார் 10 வீடியோஸ் இந்த சீரீஸில். ஸோ அந்த 10 வீடியோஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அட்வான்ஸ்ட் கோர்ஸ் போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.